வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். பிரச்சனை யாருக்கு இல்லை, பிரச்சனை அப்படி தான் இருக்குது இன்றைக்கி நாட்டு நடப்பு. ஓகே, ஸோ இதில் ஹைலைட் என்னென்னா, அது என்ன ப்ரோ 2 ஹெட்ஃபோன்ஸு. எஸ், இது எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன். ஐஃபோனில் டேரெக்டாக வந்து நம்ம அந்த ST2 Pro அதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதை கனெக்ட் பண்ணிட்டு கேம் ஏதாவது ஆடுறது இருந்தால் ஒயர்டு, ஸோ நோ லேட்டன்சி, நோ இஷ்யூஸு. அண்ட் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி டிவைஸ் அப்படின்னு வரும்போது கால்ஸு எல்லாமே வந்து ரெட்மி டர்போவில் போயிட்டுருக்கா. அதில் வந்து நம்ம ஷார்ட்ஸு. ஸோ அப்போ என்ன ஆகிடுதுன்னா, இன்கேஸ் நான் கேம் ஆடுறேன் அப்படின்னும் போது யாராவது கால் பண்ணாங்கன்னா என்ன ஆகும், கேம் ஆடியோ நமக்கு சரியாக கேட்காது. இல்லாட்டி சில சமயங்களில், ஏன்னா ஒரு சில ஃபோன்ஸில் தான் நீங்கள் காலில் இருக்கும்போது கூட உங்களால் மியூசிக்கோ இல்லாட்டி வந்து கேமில் இருக்கக்கூடிய ஆடியோவோ இல்லாட்டி எதையாவது லிசன் பண்ண முடியும். அதுவும் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் குவாலிட்டிலாம் கேட்காது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மோனோ ஆடியோ மாதிரி கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படிலாம் இல்லாமல் காலில் இருக்கும்போது கூட நல்லா கிளியராக கேட்கணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஏர் கண்டக்ஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இயர் கெனால் வழியாக எனக்கு இப்போது ஆடியோ ஐஎம்மில் கேட்குறேன். இது பாருங்கங்க, எல்லோரும் இப்படி தான் இருக்கணும்னு சொல்ல வரல, சும்மா டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி சும்மா ஏதாவது நோண்டிகிட்டு இருப்பேன். இது வந்து போன் கண்டக்ஷன் வழியாக வேலை செய்கிறனால ஷார்ட்ஸ் வந்து டேரெக்டாகவே எனக்கு கால்ஸ்லாம் லிசன் பண்ண முடியும். ஸோ இதன் வழியாக ஒரு பக்கம் ஒரு சோர்ஸ் ஆஃப் ஆடியோ அண்டு இதன் வழியாக வேறு ஒரு சோர்ஸ் ஆஃப் ஆடியோ, ரெண்டுமே ப்ராப்பராக மெர்ஜ் ஆகுதுங்க. விசித்திரமாக இருக்குல்ல. சரி, ஓகே, சும்மா ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். எல்லோரும் இதை ட்ரை பண்ணணும்லாம் சொல்ல வரல. சொல்லப்போனால் ஐஎம்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, கம்ப்ளீட்டாக என்விரான்மெண்ட்டை விட்டு நம்மளை டிட்டாச் பண்ணி விட்டுருது. சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கப்புன்னு அமைதியாகிடும். சரி, ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னேனே, என்னென்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இது ஒரு பெரிய ட்விஸ்ட்டு, நம்ம நிறைய தடவை பேசியிருப்போம். பிக்சல்லையும் கூட பீட்டா வந்து ஸ்டேபிளை விட நல்லாயிருக்கு. அதாவது ஸ்டேபிள் வந்து ஒரு பீட்டா மாதிரி பிஹேவ் பண்ணும், பீட்டா வந்து ஸ்டேபிள் மாதிரி பிஹேவ் பண்ணுவோம்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி தான் இப்போ iOSலேயும் iOS 26 காட்டிலும் iOS 27 வே பெட்டராக இருக்குது. ஸோ இப்போது நிறைய பேர் வந்து இதை உறுதிப்படுத்தும் விதமாக தான் இந்த இடத்துல நான் இந்த கேள்வியை கேட்குறேன். iPhone 15 Pro சீரீஸ், iPhone 16 Pro சீரீஸ் யூசர்ஸ் எல்லாம் போர்ட் டெட்டு, டிஸ்பிளே ரிலேட்டட் இஷ்யூ, அதாவது போர்ட் டெட் ஆர் டிஸ்பிளே ரிலேட்டட் இஷ்யூஸ் இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணுறாங்க டியூ டு தெர்மல் இஷ்யூ அப்படின்னு சொல்லி சில போஸ்ட் அண்டு சில ஃபீட்பேக்ஸ் இதெல்லாம் பார்க்க முடியுது. அது நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் ஆரம்பத்திலே இப்படி ஒரு கேள்வியை கேட்குறேன். ஸோ ஆக மொத்தம் iOS 26 இருக்கக்கூடிய நண்பர்கள், உங்களுக்கு உங்களோட டே டு டே யூஸ் வந்து ரொம்பவே மினிமல் அப்படின்னா, அதாவது கேமரா யூஸ் பண்ணுவோம் ப்ரோ, ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் ப்ரோ, அவ்வளோதான். ஆஃபீஸ் ஆப்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன், அது கொஞ்சம் கோளாறு அப்படின்னா வேண்டாம். பட் ரொம்ப கேஷுவல் யூசர்ஸ் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த டெவலப்பர் பீட்டா போகலாங்க. அது நல்லா தான் இருக்குது. இந்த டெவலப்பர் பீட்டா போனதுக்கப்புறமா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு iPhone 11, 12, 13 மாதிரியான டிவைஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக, இன்னும் ஸ்டேபிளாகவும், இன்னும் ஸ்மூத்தாகவும் ஆகிடுச்சுன்னா பாருங்களேன். இப்போ என் தரப்புலேருந்து நான் சொல்லணுன்னா, நான் iPhone 17 Pro Maxல இதுக்கு முன்னாடி நான் iOS 26 யூஸ் பண்ணும்போது எனக்கு டிவைஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிச்சோ அதை விட இன்னும் ஸ்மூத்தாகவும் ரொம்பவே ரிலையபிளாகவும் இப்போ ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ நிஜமாவே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அண்ட் போக போக இன்னும் மாசான இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுன்னா வேறு லெவல், ஆப்பிளுக்கு சல்யூட் போட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்து iOS 15 அப்போ இப்படி இருந்ததுங்க. 16ல் எப்போ வந்து சின்ன சின்ன கஸ்டமைசேஷன்லாம் ஒன்லைன் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, கஸ்டமைசேஷன் ஃபீச்சர் நல்லா இருந்தாலும் ஆனால் கூடயே ஒரு சில பக்ஸ் அண்ட் கோளாறுகள் உள்ளே வர ஆரம்பிச்சிது. அது எப்போ பீக் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சத்தை தொட்டது வந்து iOS 26 தான். 1008 பிரச்சனை. அண்ட் இப்போ வந்து எல்லாமே ஷாட் டவுன் ஆகி அப்பா ஓம் சாந்தி டிஸ்கோ சாந்தின்னு வந்து நிற்கிது. ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து இனிமேல் என்ன பண்ணலான்னா, தைரியமாக உங்களோட பர்சனல் டிவைஸ் ரொம்ப ஆஃபீஸ் அப்ளிகேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இல்லை ப்ரோ அப்படின்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் பேங்கிங் ஆப்ஸ், இது ICICI பேங்க் ஆப்பாக இருக்கட்டும், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் ஆப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பேங்க் ஆப்ஸையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். அண்டு ஃபோன்பே, கூகுள் பே இந்த மாதிரியான ஆப்பும் யூஸ் பண்ணேன். எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ. அதனால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, iOS 26 யூஸ் பண்ணக்கூடிய நிறைய பேர் ப்ராப்ளம் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து டே டு டே லைஃப்பில் கேஷுவலாக ஜாலியாக அந்த ஃபோனை யூஸே பண்ண முடியல. ஐஃபோன் மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் வருத்தப்படுறாங்க தெரியுமா. இவ்வளோ போட்டு வாங்கிட்டேன் ப்ரோ, ஒரு பெரிய ஹோப் இருந்தது, நான் வாங்கினேன், ஆனால் வாங்கினதுக்கப்புறம் கோளாறாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற ஒரு கேங் பெருசாக பார்க்குறேன். ஸோ அது தவிர இந்த போர்டு இஷ்யூ, அதாவது கம்ப்ளீட்டாக டிவைஸ் பூட் ஆக மாட்டேங்குதுங்கிற மாதிரியான இஷ்யூ அண்ட் டிஸ்பிளே ரிலேட்டட் இஷ்யூஸ், அதாவது க்ரீன் லைனு, கம்ப்ளீட் ஒயிட் டிஸ்பிளே, எல்லோ டிஸ்பிளே, இந்த மாதிரியான பிரச்சனைகள். ஸோ இது சார்ந்த டேட்டா அண்ட் ஃபீட்பேக்ஸ் வேணும். நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் உங்கள் யாருக்காவது தெரியும் அப்படின்னா, கான்க்ரீட்டான எவிடென்ட் இருக்குது அப்படின்னா, எவிடன்ஸ் கண்டிப்பாக இருக்குது, ஆமாம் ப்ரோ சீரியஸாக ப்ராப்ளம் தான் அப்படின்னா தாராளமாக சொல்லுங்கள். சரியா? ஒன்று. அடுத்துங்க, ஸோ இந்த ரெண்டு ஃபோனையுமே சைட் பை சைட் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஐடென்டிக்கலுங்க. ரொம்பவே ஐடென்டிக்கலாக தான் இருக்காங்க ரெண்டு பேருமே. ஒன்று வந்து 17T, இன்னொன்று வந்து உங்களுக்கு டர்போ 5. ஸோ ரெண்டுமே வந்து கேமராவை விட்டுருங்க, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ ஒரு 512 ஓகே, அது வந்து ஒரு எட்ஜ் தான், ஏன்னா 512 GB மாடல் வாங்க முடியுது. ஆனால் இதில் வந்து 12,256 தான் பீக்னு வச்சுக்கோங்களேன். 12 GB ரேம் போகிறது கொஞ்சம் பெட்டர்னு தோணுதுங்க. ஒரு 2000 3000 4000 எனக்கு புரியுது. 1000 ரூபாய் இருந்தாலும் அது காசு தான், அதிகமாக செலவு பண்ண போகிறோங்கிற ஒரு நிலமை தான். பட் இன்னைக்கு டேட்டுக்கு ஹைப்பர் வந்து சில சமயங்களில் ரேம் மேனேஜ்மெண்ட் கோளாராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து, ஏன்னா ஹைப்பர் ஓஎஸில் மட்டுமாங்க, கலர் ஓஎஸ் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி நம்ம ஆக்சிஜன் ஓஎஸ் எடுத்துக்கோங்க, அவ்வளோ ஸ்டேபிளாக அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்தாலும் அதுலேயும் இந்த மாதிரியான ரேம் மேனேஜ்மெண்ட் கோளாறுகள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, இதில் பரவாயில்ல, இதுலையாவது 12 GB ரேமுங்கிறது டிஃபால்ட்டாக உங்களுக்கு கிடச்சிரும். பட் டர்போ, அதாவது எது சொல்கிறேன்னா 17Tங்கிறது ஒரு ஜூனியர் குப்பன்னா, ஜூனியர் ஃப்ளாக்ஷிப், அதனால் அதுக்காக வேறு. பட் இப்போ நீங்கள் வந்து ரெட்மி டர்போ 5 வாங்குறதா இருந்தால் ஸ்ட்ரிக்ட்லி ஆஃபரோட சேர்த்து 36Kன்னு வைங்களேன், ஸ்ட்ரிக்ட்லி என்னால் அவ்வளோதான் செலவு பண்ண முடியும். என் கையில் 40,000 ரூபா தான் ப்ரோ இருக்குது, நான் இதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கேஸ் வாங்கி இதுக்கு தேவையான ஆக்சசரிலாம் வாங்க போகிறேன், எனக்கு புரியுது. ஸோ அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன். பட் அப்படி இல்லாத பட்சத்தில், இல்லை ப்ரோ நான் வந்து 12 GB ரேம் வாங்க முடியும் அப்படின்னா தயவுசெய்து 12 GB ரேம் வாங்கிடுங்க, சரியா? இன்னொன்று என்னென்னா, இவங்க வந்து இப்போதைக்கு இப்படி பண்ணியிருக்கிறது, அதாவது இப்போ ரெட்மி வந்து இந்த ப்ரைஸிங் வந்து அக்ரெசிவாக தான் பண்ணியிருக்காங்க. கேட்குறதுக்கு சிலருக்கு என்ன தோணுன்னா, ஐயோ நீ இதை போய் அக்ரெசிவ் ப்ரைஸிங்னு சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஃபேக்ட் என்னன்னா, அதான் உண்மை. மார்க்கெட்டில் எல்லா டிவைஸோட ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, இவங்களோட டிவைஸோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அதுதான் இங்கே ஃபேக்ட். ஏன்னா இப்போ போக்கோ எடுத்துக்கோங்க, 28,000 ரூபாய் 29,000 ரூபாய்க்கு போக்கோவில் எக்ஸைட் ப்ரோ வாங்கின நண்பர்கள் உண்டு. பட் இப்போ அதே ஃபோனே உங்களுக்கு 35,000 ரூபா கிட்ட இருக்குது. மேபி கார்டு ஆஃபர்லாம் போட்டு 32,000 ரூபாய்க்கு இதுக்கப்புறம் கிடைக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ 2 ஃபோனுமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல், அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுலேயும் உங்களுக்கு 8256ங்கிறதும் இதில் இருக்கிற 8256 கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் தான். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அது வந்து 6500 mAh 7540 mAh, இதுதான் வந்து வித்தியாசம். ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு வந்து ஒரு 1000 mAh எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பிராண்ட் வேல்யூ அண்ட் இமேஜ் அப்படின்னு வரும்போது போக்கோவை விட ரெட்மி வசதி அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க காட்ட முயற்சி பண்ணுவாங்க. பட் என்னைக்காக இருந்தாலும் போக்கோ வந்து இவங்க சைடில், அதாவது ஷாமி சைடில் வேல்யூ ஃபார் மணி பிராண்ட் அப்படிங்கிறது உண்மைதான். அண்ட் இதில் ஹைலைட் என்னென்னா, இவங்க அடுத்தடுத்த அப்டேட்ஸில் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே இந்த AnTuTu ஸ்கோர்லேருந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப அது பிராண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாயைக்குள்ளே இருக்க தான் செய்கிறாங்க. ரீசன் என்னென்னா, யங் கன்சியூமர்ஸ் வந்து இந்த ஸ்கோர் எல்லாம் பார்த்து தான் டிவைஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சம். அது பக்கவாக தெரியுதுங்க. நம்மளும் போய் அனலைஸ்லாம் பண்ணி பார்த்தா பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பின்னாடி தான் ஓடுறாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை நான் திரும்ப சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், எடுத்ததுமே எல்லா பிராண்டுமே வந்து அந்த எஸ்ஓசியோட பீக் பர்ஃபார்மன்ஸோட கொடுத்துட்றாங்க. அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு டிவைஸ் வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணும்போதே வார்ம் ஆகுது, அண்ட் சம்டைம்ஸ் ஒரு சில இன்டென்ஸ் டாஸ்க் த்ரோ பண்ணும்போது ஹீட் ஆகுது. பட் இதே டிவைஸ் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஏன் ஒரு 6 மாதம் கழிச்சே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கும். அப்டேட் நல்லபடியாக வந்ததுன்னா அதாவது சொல்லுவோமே, கோடான கோடி நன்றிகள் தான். அப்டேட் நல்லபடியாக வந்ததுன்னா. பட் சில சமயங்கள் என்ன ஆகுதுன்னா, கோளாறான அப்டேட்ஸ் வருது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் அது இல்லாமல் வர அப்டேட்ஸில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சைலண்ட்டாக சில சமயங்களில் த்ராட்டில் பண்ணலாம். அது எப்படிங்க, நல்லா யோசிச்சு பாருங்களேன். டே 1 இவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணது சரி, ஓகே, ஒரு 3 months கழிச்சு வந்த அப்டேட்டு அப்படிலாம் எடுத்துக்கிட்டாலும் கூட சில டிவைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர்லி டேஸில் கொஞ்சம் வார்மாக தான் இருக்குது. சில டாஸ்க்லாம் த்ரோ பண்ணும்போது கொஞ்சம் ஹீட் ஆகுது. ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். பட் அதே டிவைஸ் ஒரு 6 மாதம் கழிச்சோ இல்லாட்டி 1 வருஷம் கழிச்சோ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்போம், ப்ரோ இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல ப்ரோ, இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிடுச்சு ப்ரோ, இப்போ அவ்வளோ வார்ம் ஆகலை ப்ரோ. எல்லா ஃபோன்லேயும் நம்ம இதை பார்ப்போம். மெஜாரிட்டி ஆஃப் த ஃபோன்ஸில் வந்து இந்த அல்காரிதம் அப்படியே அப்ளை ஆகிற மாதிரி பார்ப்போம். ஸோ அதனால தான் என்ன தோணுதுன்னா, பேசாமல் நாங்கள் யாருமே AnTuTu ஸ்கோர் அதை பார்த்து வாங்கலைங்க அப்படின்னு சொல்லி நாம் எல்லாரும் தான் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணணும் போல். தயவுசெய்து கொடுக்கும்போதே ஓரளவுக்கு வந்து எங்களுக்கு என்ன தேவையோ, அதாவது இதில் நம்ம என்னென்ன மாதிரியான டாஸ்க் இன்றைக்கி டேட்டுக்கு வந்து இருக்கலே பீக் டாஸ்க் பண்ண போகிறோமோ அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருங்க. நீங்கள் வந்து AnTuTu ஸ்கோரோ இல்லாட்டி 3D பெஞ்ச் மார்க்கோ அதுக்காக மட்டுமே ஆப்டிமைஸ் பண்ணி ஃபோனை கொடுக்காதீங்க அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் வச்சிடலாம் போல். பட் இது நடக்குது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடக்குது. ஏன்னா மார்க்கெட்டை வந்து யங்கர் ஜென்ரேஷன் கையில் கொடுத்தீங்கன்னு வைங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா த்ரூ தேர் வாய்ஸ் அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க. இப்போ ஓட்டு போடுற சகுனி படம் பார்த்துருப்பீங்க, அதில் கூட ஜோக்காக இருக்கும். என்னன்னா, ஓட்டு யாருக்கு போட போகிற, யாருடா போடணும், ஆட்சிக்கு போடு, ஏன்டானா நீ எனக்காவது எனக்கு பேட் வாங்கி கொடுத்துருக்கியா, அப்படிதான். ஸோ எங்கேயாவது ஒரு சில இடங்களில் என்ன ஆகும்னா, இந்த ஃபோனை உங்களுக்கு பிடிச்சிரும், ஏதோ ஒரு சில விஷயங்களில் பிடிக்கும், இல்லாட்டி பெஸ்ட்டு அந்த ட்ரம்ப் கார்டுக்கு அதை மாதிரி தான், ரேங்க் 1 பற்றியா நான் தான் வின்னு, அந்த மாதிரி AnTuTu ஸ்கோர் மட்டுமே வந்து நிறைய பேர் யங்கர் ஜென்ரேஷனை வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுவாங்க. அடிக்கடி இந்த மாதிரி ரன் பண்ணிட்டு பார்த்தியா என் ஃபோனில் எவ்வளோ ஸ்கோர் வருது, ஒன்றில் எவ்வளோ வருதுலாம் கூட கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தது இல்லைன்னு கிடையாது. இதில் நம்ம நண்பர்களே இப்போ சின்ன பசங்களாம் யாராவது இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா ஆமாம் ப்ரோன்னு தான் சொல்ல போகிறீங்க. ஸோ அப்படி தான் இருக்குது. பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா, அது அப்படியே கடைசி வரைக்கும் இருக்க போகிறது இல்லைல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, சேஃபர் சைடுக்கு போகிறதுக்காக லைட்டாக த்ராட்டில் பண்ணுறாங்களே, அதுக்கு பெட்டர் டே 1லேயே இப்படி கொடுத்துட்டிங்கன்னா டிவைஸ் எதுவுமே தேவையில்லாமல் சுடாது இல்லை. அண்ட் இன்னொன்று என்னென்னா, மெஜாரிட்டி ஆஃப் த டிவைசஸ் ஐஃபோனாக இருக்கட்டும் இல்லாட்டி ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், 2 பேருமே தான் மேஜர் பிளேயர். ஸோ இந்த 2 பேருமே இப்போ எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூசரோட அந்த யூசர் எப்படி அதை யூஸ் பண்ணுறாங்க, மிஷின் லேர்னிங் மாதிரி தாங்க. அது என்ன பண்ணுது, நம்மளை லேர்ன் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 3 days 4 days டைம் கொடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக அந்த டிவைஸ் வந்து அப்படியே வேறு மாதிரி மாறுது.
இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் சாம்சங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிவைஸ் வந்து டீப் ஸ்லீப்பில் போடும். அதாவது ஆப் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் ஸ்லீப்பில் போட்டுரும். அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா இந்த ஹைப்பர் வாய்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஆக்சிஜன் வாய்ஸாக இருக்கட்டும், கலர் வாய்ஸாக இருக்கட்டும், ரியல்மி யூஐயாக இருக்கட்டும், எல்லாமே கலர் வாய்ஸாக மாறப்போகுது. அது வேறு கதை. ஆரிஜின் ஓஎஸ், ஸோ எல்லாமே ஐஓஎஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு டிவைஸை ரீசெட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது டிவைஸ் செம்ம ஃப்ளூயிடாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி அன்யூஷுவல் வார்ம் டோன் லைட்டாக ஃபீல் ஆகும். லைட்டாக என்னடா இது இந்த டாஸ்க்குலாம் முன்னே வார்ம் ஆகுது, இப்போ என்னடா வார்ம் ஆகுது, அப்படி தான் இருக்கும். அண்ட் டே ஒன் புது ஃபோன் வாங்கும்போதும் இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து டிவைஸ் டு டிவைஸ் வந்து டேட்டா ஸ்விட்ச் பண்ணும்போது சில சமயங்களில் எக்ஸிஸ்டிங் கேட்ச் அண்ட் செட்டிங்ஸ் மூலமாக ஒரு சில கோளாறும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நண்பர்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்கு, எனக்கும் பர்சனலாக நடந்திருக்கு. நீங்கள் ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு மூவ் ஆகும்போது கம்ப்ளீட்டாக அதில் இருக்க எல்லாத்தையுமே அப்படியே காப்பி பண்ணும்போது சில ப்ராப்ளம்ஸ் வரும். அதுலேயும் முக்கியமான ப்ராப்ளம் யார் கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வரும்னு வச்சுக்கோங்களேன். சரி, அது வரட்டும். ஸோ இப்படிப்பட்ட ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ மொத்தம் புது ஃபோன் வாங்குறீங்கன்னா ஒரு 3 4 நாள் ஆகுதுங்க. இப்போ இந்த டிவைஸாக இருக்கட்டும், இந்த டிவைஸாக இருக்கட்டும், ஐஃபோன், ஸோ எல்லா டிவைஸுமே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்குதுங்க. இது கூட OnePlus-ம் கூட ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 டேஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. யூஸ் பண்ணால் மட்டும் தான் வார்ம் ஆகும். யூஸ் பண்ணாமலாம் வச்சுருந்தா செம்ம கூலாக இருக்கும். அதே மாதிரி இந்த டிவைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஸ் பண்ணால் வார்ம் ஆகிறத தாண்டி யூஸ் பண்ணலனாலும் ஒரு வார்ம் ஃபீல் இருந்தது. நான் கேஸ் இல்லாமல் தான் யூஸ் பண்ணேன். ஸோ வார்ம் ஃபீல் இருந்தது. கேஸ் போட்டால் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த வார்ம் ஃபீல் எப்போ எராடிகேட் ஆச்சு, கம்ப்ளீட்டாக போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வார்ம் ஃபீலே இல்லை. இத்தனைக்கும் இப்போ வந்து மொபைல் டேட்டா ஆனில் இருக்குது. ஆனால் இத்தனைக்கும் அப்ளிகேஷன் சேம் செட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் தான் இருக்குது. சொல்லப்போனால் இந்த 2-3 நாளில் எக்ஸ்ட்ராவாக 1-2 அப்ளிகேஷன் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணியிருக்கேன். அடிஷ்னலாக எப்பயும் இருக்கிற ஆப்பை தாண்டி 1-2 ஆப் இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளஸ் ப்ளோட்வேர்ஸு, நான் இந்த ஃபோனில் ப்ளோட்வேர்லாம் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி அதையே நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணாமல் தான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். உங்ககிட்ட மல்டிபிள் ஷார்ட்ஸு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பேசும்போதெல்லாம் காட்டுறதுக்கு அந்த ப்ளோட்வேர்லாம் இருக்கட்டும்னு சொல்லி அதெல்லாமே ரிட்டைன் பண்ணேன். இதை தாண்டி இன்னொரு ஜோக் என்னன்னா, இதில் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரியான அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது அப்படியே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ் கழிச்சு டிவைஸ் வந்து இன்னும் வே மோர் ஸ்டேபிளாக மாறுது. எந்த விதத்தில் சொல்கிறேன்னா, இந்த சும்மா இருக்கும்போது வார்ம் ஆகாமல், ஸோ இப்படி சொல்கிறேன். ஸோ இதையும் பார்க்க முடியுது. அண்டு லேட்டஸ்ட்டாக வந்து இப்போது ட்விட்டரில் இந்த டெலிகிராம் பற்றி 1008 பஞ்சாயத்து போயிட்டுருக்குங்க. இந்த டெலிகிராம் வந்து பேன் ஆனதுக்கு பின்னாடி ஆப்ட ஸ்டோரிஸ் இருக்குது. அதில் எது வந்து ஒரிஜினல் ஸ்டோரிங்கிறத கண்டுபிடிக்கவே டைம் ஆகும் போல். இதில் ஒன்று நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, ஸ்கேம் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே அது தெரில, மனசாட்சியை கழட்டி எங்கேயோ உரமா வச்சுட்டு அப்புறமா வந்துட்டு உட்காந்து பேசுவாங்க போல். ஸ்கேம் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா அதை வந்து அழகாக கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கேங் இருக்குங்க. அது நம்மளை எந்தெந்த விதத்தில் ஸ்கேம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த விவோவில் V70 எலைட் இருக்குது, 3500 ரூபா முன்பணம் செலுத்தினா போதும், கைக்கு ஃபோன் வந்துடும், அதுக்கப்புறம் ஒரு 10,000 ரூபா கொடுக்கும் போதும் 13,000 ரூபாய்க்கு விவோ V70 எலைட் கிடைக்குமா? ஆனால் ஒரு சிலர் நம்புறாங்க. 3000 ரூபாய்க்கு விவோ ஃபோன், 3000 ரூபாய்க்கு ஓப்போ ஃபோன், 3000 ரூபாய்க்கு ஷாமி ஃபோன், ரெட்மி ஃபோன், 3000 ரூபாய்க்கு ஐஃபோன், இதெல்லாமும் இன்னும் கூட ஒரு கேங் நம்பிக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டாகிராமில் பே பண்ணுறாங்க, அப்புறம் பிளாக் ஆகிடுது. வாட்ஸ்அப்பில் பே பண்ணுறாங்க, அப்புறம் பிளாக் ஆகிடுது. இதே மாதிரி இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் வெளில வந்திருக்கு. கொஸ்டின் பேப்பர் யாருக்கெல்லாம் வேணுமோ பே பண்ணுங்க. எதில் நடக்குது தெரியுமா? அந்த மாதிரி குரூப் அண்ட் சேனல்ஸ் வந்து டெலிகிராமில் நடந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போது இதை எப்படி சொல்கிறேன்னு தெரியல. இதை தாண்டி இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கலாங்க. இந்த பாலிடிக்ஸ் பக்கம் இறங்குனீங்கன்னா தலை சுற்றிடும்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த மாதிரியான ஒரு ரீசன் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, சரி ஓரளவுக்கு வேலிடாக தான் இருக்குது. சரி ஒரு வாரம் பல்ல கடிச்சு உட்காந்துப்போம். ஏன்னா நான்லாம் டெலிகிராம் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். நிறைய டேட்டா அதில் தான் பேக்கப் பண்ணுறேன், நிறைய டேட்டா அதில் தான் போய் ரெஃபர் பண்ணுறேன். ஸோ இவ்வளவும் நான் அதில் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து அது பேன் ஆகுதுன்னா பெரிய டார்ச்சர் தான். கம்ப்ளீட்டாக அது வேலை செய்யாமல் இருந்ததெல்லாம் ரொம்ப டார்ச்சர். எடிட் ஆப்ஷன் வேலை செய்யாது 22ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிங்கிறது கூட ஓகேங்க. ஸ்டார் போட்டு டே இதை தான் சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அது கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் கம்ப்ளீட்டாக யூஸே பண்ண முடியாமல் போகிறது வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல் தான். பட் இது பாருங்களேன், எவ்வளோ மோசமான ஒரு மைண்ட் செட்டு. லீக் ஆகிடுச்சுன்னு சொல்லி பொய் சொல்லி பேரண்ட்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க, நிறைய பேரண்ட் இன்னைக்கு ஜென்ரேஷனில் வந்து எல்லாருமே ஷார்ட் கட்டை நோக்கி தான் போகிறாங்கன்னு வைங்களேன். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு படிக்கிற நம்ம பிள்ளை எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிடலாம். கொஸ்டின் பேப்பருக்கு 5000 ரூபாயா கொடுத்துடலாம், கொஸ்டின் பேப்பருக்கு 50,000 ரூபாயா கொடுத்துடலாம், எவ்வளோ கஷ்டப்பட்ட இந்த ரூபாயாவது இந்த கொஸ்டின் பேப்பர் கிடச்சதுன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிவிடுவாங்கன்னு நினச்சி இந்த மாதிரி நிறைய பேருக்கு பே பண்ணி ஏமாறுறாங்க. ஸோ அதனாலேயே இது எங்கே அதிகமாக நடக்குதுன்னு பார்த்தா டெலிகிராமில் அதிகமாக நடக்குதுங்கிறாங்க. என்னத்த சொல்லன்னு தெரில. ஸோ டெலிகிராமில் அதிகமாக நடக்குதுன்னா அடுத்து டெலிகிராமை பேன் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் வந்துருவாங்களா இல்லை ட்விட்டருக்கு வராங்களான்னு தெரில. ட்விட்டருக்கு வாங்க, ட்விட்டர் சேட் இருக்குது, அங்கே வாங்க, என்கிரிப்டடாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு வருவாங்களான்னு தெரில. மொத்தம் இப்படியோ பிரச்சனைன்னு சொல்லி கேள்விப்பட்டேங்க. ஸோ இதை பற்றி உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆல்ரெடி நம்ம நண்பர்கள் நிறைய பேருக்கு வந்து இப்போ வேலை செய்யாமல் போயிடுச்சு. இன்றைக்கே வேலை செய்யலை. இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா ஜூன் 16ஆம் தேதி. ஆல்ரெடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா 17ஆம் தேதியிலேருந்து வேலை செய்யாது 22ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் 16ஆம் தேதி அன்றைக்கே சிலருக்குலாம் வேலை செய்கிறது நின்று போச்சு. இந்த மெசேஜ் நீங்கள் பார்க்க முடியாது, ஏன்னா இந்த ரீஜனில் வந்து இது பிளாக்டு அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒன்று. அடுத்து ஒரு நண்பர் வந்து அழகாக வந்து கேட்டிருந்தார்,
என்ன ப்ரோ இப்போலாம் ஃபோன்ஸோட ப்ரைஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு வேல்யூ ஃபார் மணியோ இல்லாட்டி வந்து ஒரு ட்ரஸ்ட்டோ இல்லவே இல்லை ப்ரோ. கம்ப்ளீட்டாக வேஸ்ட் மாதிரி ஃபீல் ஆகுது. போகிற பக்கம் பார்த்தா இப்போலாம் எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு என் மைண்டு, பெட்டர் நம்ம ஏன் சாம்சங்கை சஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடாது. யார் நம்மகிட்ட கேட்டாலுமே சாம்சங் வாங்கிக்கோங்க அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, யாராவது 30,000 என்கிட்ட ஃபோன் கேட்டாங்கன்னா எந்த செகண்ட் தாட்டும் இல்லாமல் ஆஃபர் டைமில் A56லாம் வந்துச்சுன்னா 30,000 வந்துச்சுன்னா நான் அதை சொல்லிவிடுவேன். இல்லையா இப்போ M56 ஸ்டாக் இருக்கா இல்லை 256GB ஸ்டாக் இருந்ததுன்னா அதை வாங்க சொல்லிவிடுவேன். நான் வந்து வேறு எதுவும் பிராண்டையும் நான் வந்து எனக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் அந்த நண்பர்கிட்ட கேட்குறேன், எதுலன்னா ட்விட்டரில் கேட்குறேன், என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு தான் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, சாம்சங்கை விடுங்க வேறு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இப்போ நத்திங் இருக்குது, அப்புறம் சைனீஸ் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது, அப்புறம் ஏன் ப்ரோ சாம்சங் அப்படின்னா எல்லாருக்கும் எப்படி தெரியுமா ஆயிடுச்சு மைண்டு, சாம்சங் டுபாகூர் தாங்க, சாம்சங் நல்லவன்லாம் நான் சொல்ல, அவன்கிட்ட 1008 பிரச்சனை இருக்குது, கோடு விழுது, எல்லா ப்ராப்ளமும் இருக்குது. பட் மற்ற ஃபோன்ஸ்லாம் நான் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, என் சர்க்கிளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் என்ன ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, ஒரு வருஷம் கழிச்சு வரக்கூடிய அப்டேட்டில் ஃபோன் தலையில மாறுது, சில சமயங்களில் 6 மாதத்தில் வரக்கூடிய அப்டேட்லேயே ஃபோன் தலையில மாறுது. அப்போ என்னால் பயன்படுத்தவே முடியல. டே 1 நான் வாங்கும்போது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி அது இல்லை. சரி ஃபோன் யூஸ் பண்ண முடிஞ்சாலும் ஃபோனில் இருக்கக்கூடிய நிறைய அப்ளிகேஷன் சரியாக வேலை செய்யலை, கேமரா கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸும் மார்க்கெட்டில் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லிட்டு இருந்தார். ஸோ அப்போது 2 பிராண்டை தான் நான் ட்ரஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நான் சாம்சங்கை சொல்கிறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல ஸ்டாக் ஆண்ட்ராய்டிஷாக இருக்கிறனால நான் வந்து மோட்டோரோலாவை சஜஸ்ட் பண்ணுவேன், மோட்டோரோலா கூட நான் எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பாருங்களேன் அப்போது எப்படி இருக்குது பாருங்களேன், ஒரு மாதிரி அன்சர்டனாக மார்க்கெட் இருக்கிறனால எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகுது, ப்ரெஷர் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எதை தான் நம்ம வந்து மக்களுக்கு இதை சொல்லுவோமா இல்லாட்டி அதை சொல்லுவோமா தெரில, எதை தான் சொல்கிறதுன்றது யாருக்குமே புரியல. இதில் எதை அவங்கள வாங்க சொல்லலாம், ஒரே கன்ஃபியூஷன். ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இதில் வேறு ஒரு ஃப்ரெண்ட் வந்து என்ன போட்டிருந்தாருன்னா, ஆண்ட்ராய்டு 1 இருக்கும்போது எனக்கு வந்து லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்தது ப்ரோ, ரொம்பவே ஸ்ட்ரக்சர்டாக இருக்க மாதிரி இருக்குது, 3 வருஷம் வரைக்கும் செக்யூரிட்டி பேட்ச் வரும், 2 வருஷம் மேஜர் அப்டேட் வரும். ஐஃபோன் அதையும் சொல்கிறாங்க, ஐஃபோன் வந்து 5 வருஷத்துக்கு கண்டிப்பாக அப்டேட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும், அப்போ பேசாமல் நான் ஐஃபோனை கூட சொல்லிட்டு போயிடலாமுன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஆண்ட்ராய்டு 1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இப்போ அது அவுட் ஆஃப் ஃப்ரேம். ஆண்ட்ராய்டு 1ன்றது இருந்ததே நிறைய பேருக்கு இப்போ தெரியாது. இப்போ நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள், 2012 பிறந்த ஒரு சில குழந்தைங்களாம் வந்து இப்போது என்ன ஏஜ் இருக்கும், 14 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 14 வயசில் இருக்கக்கூடிய ஒரு சில குழந்தைகளுக்குலாம் எப்படி இருக்கும்னா, ஆண்ட்ராய்டு 1 பீக்கில் இருக்கும்போதெல்லாம் 7 வயசில் என்ன புரியும், ஒன்றும் புரியாது. ஆண்ட்ராய்டு 1லாம் பார்த்தீங்கன்னா 2018, 19, 20 அந்த டைமில் தான் க்ளோரிஃபைடு பீரியட். அதுக்கப்புறம் அது அப்படியே காணாமல் போய் கம்ப்ளீட்டாக கதம் முடிஞ்சு போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இது என்னென்னா, திரும்ப இவங்க ஏதாவது ஒரு சில விஷயங்களை ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி 7 வருஷம் அப்டேட்டு, 6 வருஷம் அப்டேட்டு, 5 வருஷம் அப்டேட்டுங்கிறது கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சு அதை மேபி நீங்கள் ஃப்ளாக்ஷிப்க்கு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ட்ஸ் அவைலபிளாக இருக்கணும், பேட்டரி அவைலபிளாக இருக்கணும், 7 வருஷத்துக்கு சர்வீஸ் பண்ண முடியணும். அதை தவிர 7 வருஷத்துக்கு அப்புறமும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபோன்ஸ் எல்லாரும் 3 வருஷம் 4 வருஷம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவ்வளோ நாளைக்கு பார்ட்ஸ் இருக்கணும், ப்ராப்பரான சப்போர்ட் இருக்கணும். இது எல்லாமே பாசிபிளா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பிராண்ட் யோசிக்கணும். ஸோ அப்போ இப்படி யோசிச்சா பிராண்ட் வந்து பெட்டர் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா உங்ககிட்ட இருந்து வாங்குறாங்க, அதனால் அதுக்கு நான் 7 வருஷம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இப்படி ஒதுங்கிட்டு மற்ற எல்லா ஃபோனுக்குமே ஓரளவுக்கு உருப்படியாக, எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா உருப்படியாக அப்படிங்கிற வார்த்தை ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு கொடுக்குறதே வந்து 6300, 7300, 6 Gen 3, 6 Gen 1, 695 இதை தான் இப்போ 30,000 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 7S Gen 3 கூட வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்படி தான் நீங்கள் பார்க்க முடியுது. 7 Gen 4 ரேராக பார்க்குறீங்கன்னு வைங்க. இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது, இதுக்கு போயிட்டு நீங்கள் 7 வருஷம் அப்டேட் கொடுத்தா விளங்குமா, இல்லாட்டி இதுக்கு வந்து 5 வருஷம் அப்டேட் கொடுத்தா ரொம்பவே ரிலையபிளாக இருக்குமா என்ன? சரி அப்படி 5 வருஷம் அப்டேட் கொடுக்குறதா இருந்தால் இவங்க என்ன கோட் லெவலில் எதுவுமே ஒர்க் பண்ணாமல், ஜிஓயில் எதுவுமே பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல், அதை கிராஃபிக் யூஸ்லாம் வந்து அதிகப்படுத்தாமல், மெமரி கன்சம்ஷன் ரேம் சைடில் அதிகப்படுத்தாமல் தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்களா? இன்னும் லைட் வெயிட் ஆகிக்கிட்டு போகிறாங்களா? இல்லவே இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபோன்ஸ் எல்லாமே அடுத்த 2-3 வருஷத்துக்கு தொங்கி போயிடும். என்ன பண்ணாலும் தொங்கி போயிடும். நீங்கள் வந்து ரீசெட்டே பண்ணாலும் அடுத்த 1 வாரத்தில் ஸ்லோ ஆகிடும். ஸோ இதெல்லாமும் நம்மளை வந்து ரொம்ப யோசிக்க வைக்குதுங்க. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தா, ஐயா ஆண்ட்ராய்டு 1க்கு தான் பால் ஊற்றி முடிச்சிட்டிங்க, பேசாமல் என்ன பண்ணுங்கள் 3 வருஷம் இல்லை 2 வருஷம் வாரண்டி. இதை பற்றி நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நம்ம அடிக்கடி வாய்ஸ் அவுட் பண்ணால் இது நடந்ததுன்னா வில் பி வெரி ஹாப்பி. அதுக்கு கவர்மெண்ட்டும் ஏதாவது ஒரு சில இனிஷியேட்டிவ் எடுத்தாங்கன்னு வைங்களேன். எப்படி யூரோப்பியன் யூனியன் இருக்கோ அது மாதிரி ஏஷியாக்குன்னு ஒரு போர்டை வச்சுக்கிட்டு இவங்க வந்து அழகாக இந்த மாதிரி ஏதோ ஒரு பண்ணாங்கன்னா, ஏஷியாவில் நீங்கள் வந்து ஃபோன் விற்கிறதா இருந்தால் 2 வருஷம் மினிமம் வந்து மேனுஃபேக்சரிங் வாரண்டி இருந்தே ஆகணும், அப்புறம் வேறு ஏதாவது பாக்ஸில் கொடுக்கணும் அப்படின்னாலும் அதெல்லாம் என்ஃபோர்ஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுது. அதை தாண்டி பிராண்ட் வந்து டிசைட் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் ஏங்க 20,000 ரூபா ஃபோனுக்கு வந்து 5 வருஷம் அப்டேட் தரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி சாகடிக்கிறீங்க? அதுக்கு 2 வருஷம் அப்டேட் கொடுங்க, மோர் தென் எனஃப். இதில் வேறு இந்த என்ட்ரி லெவலில் இருக்கும்போது டிரான்ஷன் கம்பெனி சொல்கிற வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, யாராக்கு இருக்குது போய் 1 வருஷமோ 2 வருஷமோ தான் அப்டேட் தரான் அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். பட் ஃபேக்ட் என்னென்னா, அந்த 1 வருஷம் 2 வருஷம் அப்டேட்டுக்கு அப்புறமா அந்த ஃபோன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்குது, நல்லாவும் இருக்குது.
இந்த 4 வருஷம் 5 வருஷம் தரேன்னு சொல்லி அது வந்து கடைசியில் என்னடா ஆகுதுன்னா 3 வருஷத்துலேயே பாடையில் போயிடுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைக்கி வந்து நான் எங்கே பார்த்தாலும் ஏதாவது ப்ராப்ளமாகவே இருந்ததுங்க. டெலிகிராம் பிரச்சனை, ஐஃபோனில் வந்து போர்டு பிரச்சனை, இந்த மாதிரி எங்கே போனாலும் ப்ராப்ளம். இதுக்கு எண்டே இல்லையா அப்படி தான் இருந்தது எனக்கு. கமெண்ட்டில் போய் பார்த்தா ப்ரோ எனக்கு இந்த டேக் வேலை செய்யலை, இந்த ஃபோன் வேலை செய்யலை, ப்ரோ இந்த ஆப் லோடே ஆகலை, ஃபுல்லாக ப்ராப்ளமாகவே கண்ணில் மாட்டிச்சு. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஐயோ என்ன இது எங்கே போனாலும் ப்ராப்ளமாகவே இருக்குது, இதுக்கு தீர்வே கிடையாதா, வெறும்னே நெகட்டிவாகவே பார்த்துட்டு இருந்தால் எப்படியா மனுஷன் பாசிட்டிவாக யோசிக்கிறது, இதுக்கு வழியே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. தெரியல. சரிங்க. ஸோ ஆண்ட்ராய்டு ஒன் மாதிரி ஆண்ட்ராய்டு 2 அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்ததுன்னா இன்றைக்கி டேட்டுக்கு அது எப்படி இருக்கும்? ஆண்ட்ராய்டு ஒன் ப்ரோக்ராம் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 வருஷம் மேஜர் அப்டேட் வரும், 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச். ஸோ அப்போ 2 years ஆஃப் மேஜர் அப்டேட் வித் செக்யூரிட்டி பேட்ச், எக்ஸ்ட்ரா 1 year ஆஃப் செக்யூரிட்டி பேட்ச் தனியாக வரும். ஸோ இவ்வளோ தான் ஆண்ட்ராய்டு ஒன் ப்ரோக்ராம். ரொம்ப சிம்பிளாக இருந்தது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி எப்படி இருந்ததுன்னா, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு 8 Gen 5 பேஸ்டு ஃபோனில் ஆண்ட்ராய்டு 16 பேஸ்டு அவுட் வெளில வந்திருக்கு அப்படின்னா 17 18 அவ்வளோதான், 2 அப்டேட்டு. அந்த ப்ராசரால் நல்லாவே அதை ஹேண்டில் பண்ண முடியும். அது வந்து அதுக்கப்புறம் சும்மா அப்படியே சொங்கி மாதிரிலாம் ஆகாது. ஸோ இப்படிலாம் இருந்த காலங்கள் திரும்ப வராதா அப்படின்னு ஏங்குற மாதிரி இருக்குங்க. இதுவா இந்த சொசைட்டியில் நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் ரொம்ப கூர்ந்து பக்கத்தில் போய் கவனிக்க போகிறேங்க. ஆமாம், மிச்சம் மீதி இருக்கிற கொஞ்சம் நிம்மதியும் தொலைச்சிட்டு தெரியறதுக்கு தானே. இல்லை அதில் எதுவும் பண்ண போகிறதில்ல. மேக்ரோ லென்ஸுங்க, க்ளோஸ்அப் ஷாட்ஸ் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நம்ம கையை பார்ப்போம். ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஐயோ, அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ப்ரோ மோடில் போய் யூஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்குது. ஏன்னா ஃபோக்கஸை நான் கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லையா, ஃபோர்ஸ் பண்ணி வச்சிடலாம், நீ மேக்ரோ தான் எடுத்தாகணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ யாருக்கெல்லாம் உங்கள் ஃபோனில் வந்து மேக்ரோ இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களோ, மேக்ரோ பிடிக்கும் அப்படின்னா சாதாரண ஃபோன் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு, அதாவது ரெகுலர் ஃபோன் வாங்கிட்டு மேக்ரோ எபிலிட்டி இல்லாத ஒரு ஃபோனே வாங்கினாலும் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்டர்னல் அட்டாச்மெண்ட் வச்சு என்ஜாய் பண்ணலாம். ரைட்டுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எல்லாரும் பார்க்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் தான். டெலிகிராம் பயன்படுத்த முடியாமல் ரொம்ப பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெலிகிராமோட ஃபவுண்டர் வேறு, எப்பா மெட்டா உனக்கும் எனக்கு தானே பிரச்சனை, ரிலையன்ஸ் சொல்லியா போய் வேறு நீ பிரச்சனை பண்ணுறியா, அதில் மேஜர் ஸ்டேக் ஹோல்டராக நீ இருக்கிறனால இந்த மாதிரிலாம் பண்ணுவியான்னு சொல்லி ஒரே பஞ்சாயத்தாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் ஒன்றுங்க, இந்த சிச்சுவேஷனை எல்லோரும் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த இங்கிலீஷ்காரன் படத்தை திறந்துருமா, பாஸ் நீங்கள் சீப்பாக போட்ட பிளானை நான் எப்படி சீப்பை வச்சு முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா, எப்படி அப்படின்னா சீப் எடுத்து ஒழிச்சு வச்சிட்டேன், இனிமேல் எப்படி கல்யாணம் நடக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த நீட் எக்ஸாமுக்கும் இந்த டெலிகிராமை பேன் பண்ணதுக்கும் இதை நான் எப்படி பார்க்குறதுனே புரியல. ஒரு பக்கம் என்னடானா, ஏன்டா டெலிகிராமை சாஃப்ட் பேன் பண்ணிட்டா எல்லாமே சரியாயிடுமா அப்படின்ற கேள்வி கேட்க தோணுது. ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுறதுங்கிறது கன்றாவியான ஒரு விஷயமா தான் இருக்குது. இத்தனை வருஷமாக 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷமாக எக்ஸாம்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி கொஸ்டின்லாம் ப்ரிப்பேர் பண்ண தான் செஞ்சுருப்பாங்க. அப்போல்லாம் லீக் ஆகாது, இந்த காலத்தில் லீக் ஆகுதுன்னா சொஃபஸ்டிகேஷனுங்க. லீக் பண்ணால் காசு கிடைக்குது, காசு கிடைச்சா நல்லா ஆடம்பரமாக வாழலாம், இது ஒரு பெரிய பிரச்சனை. சரி, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாமல் டேரெக்டாக வந்து மீடியமை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா அப்படின்னு யோசிச்சா, அதுவும் டெலிகிராமை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணுவீங்களா? அது புரியல. ஆனால் ஒன்றுங்க, இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இதை பற்றி டிபேட் பண்ணோன்னா 1 hour வந்து பேசலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று என்னென்னா, டெலிகிராம் யூசர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மள மாதிரியான யூசர்ஸ் தான் இதுக்குள்ளே இருக்காங்க. அதனால் நம்ம அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, ஏன் சக நண்பர்கள் வட்டாரத்திலே ஒரு சிலருக்கு டெலிகிராமை பற்றி பெரிய அளவில் புரிதலே இல்லை. ஸோ அதனால் என்ன ஆகிடுது, ஒரு பெரிய ஷவுட் அவுட் இதுக்கு கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்டால், இன்டர்நெட்டில் நீங்கள் எங்கே போய் தேடினாலும், ட்விட்டர்லேயே பார்த்தாலும் கூட அதாவது இந்த பாலிடிக்ஸை பற்றி பேசுகிறவங்களும் இதை பற்றி பேசலை. சரியா, சினிமா பற்றி பேசுகிறவங்க ஓரளவுக்கு பேசுகிறாங்க. அதுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான் இன்டர்நெட்டில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க, எல்லா சோஷியல் ஆப்ஸையும் டெஸ்ட் பண்ணுறவங்க, இவங்க தான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு சீப்பு ஒழிச்சு வச்சுருக்காங்க, பார்ப்போம் எப்படி கல்யாணம் நிற்கிதுன்னு. சரி, அடுத்து என்னென்னா, இப்போது இந்த மாதிரி இப்போ டெலிகிராம் வந்து கிட்டத்தட்ட 150 மில்லியன் யூசர்ஸ் அது ஆக்டிவாக இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி நான் நேற்று கூட வீடியோவில் கேட்டிருப்பேன், டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படிங்கிறது உலகெங்கும் எல்லாருக்குமே எல்லாரோட லைஃப்லேயுமே வந்து அதை உள்ள ஒரு நிமிஷம் வந்து கொண்டு வந்து காமிச்சா தொலைச்ச வாழ்க்கையை எல்லாருக்குமே மீட்டு கொடுக்க முடியுமா? எப்படி சொல்கிறேன்னா, ஒரு 15 வருஷம் 20 வருஷம் முன்னாடியில் எப்படி தெரியுமா இருக்கும், காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். வரும்போது அம்மா எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தா, அம்மாவும் பக்கத்து வீட்டு ஆண்டியும் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி தான் இருக்கும். எல்லாரும் வந்து கதை பேசிகிட்டு இருப்பாங்க, ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரவணா ஸ்டோர் போகிறதெல்லாம் ஒரு பெரிய பிளானாக போட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி தாங்க இருந்தது. எல்லாருமே பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. தாத்தா பாட்டி இருப்பாங்க. அப்போ 20 வருஷம் முன்னாடி 2005 2006லலாம் தாத்தா பாட்டிலாம் எப்படி எங்கள் ஏரியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு வாசலில் உட்காந்துருப்பாங்க.
யாராவது அன்னோன் பர்சன்லாம் இந்த வழியாக போனாங்கன்னா முடிஞ்சு கதை. யாரா நீ எதுக்கு இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத எவ்வளோ டீசெண்டாக கேட்க முடியுமோ கேட்டு இந்த பக்கம் வர முடியாத அளவுக்கு பண்ணி விட்ருவாங்க. அதை பயத்தை ஏற்படுத்தி விடுவாங்க. அன்னோன் பர்சன்லாம் சும்மாலாம் எந்த தெருவுக்குள்ளேயும் சுத்த முடியாது. ஸோ இதெல்லாம் ஒரு காலம்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாரும் எதுக்கு எடுத்தாலும் இப்போ கரண்ட் ட்ரெண்ட் எங்கள் அம்மாவே ஃபோன் தான் நோண்டிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே வந்து இன்டர்நெட்டுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. பக்கத்தில் யார்கிட்டயா போய் பேசணும் அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து யாரும் அதெல்லாம் பேசுறது இல்லை. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்ககிட்டே பேசுறது இல்லை பக்கத்தில் வர போய் பேசணுமா அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 நாளைக்கு எல்லாத்தையுமே முடக்கி விட்டோன்னு வைங்களேன். நார்மல் ஒரு கேஷுவலாக இப்போது இதை நம்பி இந்த இன்ஃப்ராவை நம்பி நிறைய பேர் இயங்குறாங்க. ஏன் டெலிகிராமை நம்பி யாரும் இயங்கலையா? நான் கேள்வி கண்டிப்பாக கேட்பேன். எவ்வளோ பாட்ஸ் எவ்வளோ பேர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நான் சொல்கிறது டம்மி பாட்ஸ்லாம் இல்லை. அப்புறம் அஃபிலியேட் லிங்க் போடுறது டெலிகிராமில் தான் ஊரே போட்டுக்கிட்டு இருக்கு. என்னெல்லாம் விடுங்க, நான்லாம் அந்தளவுக்கு ரொம்ப ஆக்டிவ்லாம் இல்லை. என்னை தாண்டி எவ்வளோ பேர் பயங்கர ஆக்டிவாக இது ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்குலாம் 22ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்கும்? ஸோ அப்போ நம்ம அதையும் யோசிக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, அப்போ பேசாமல் எல்லாத்துக்குமே ஒரு முடுக்கு போட்டு விடுங்க. ஒரு 2 நாள் 48 மணி நேரம் எதுவுமே வேலை செய்யாது. ஃபோன் பேசலாம், எஸ்எம்எஸ் அனுப்பலாம், அவ்வளோதான். அதை தாண்டி வேறு எதுவுமே வேலை செய்யாது. எல்லா ஸ்மார்ட் ஆப்ஸும் ஃபோனில் இருக்கும், பட் வேலை செய்யாது. இந்த மாதிரி சொன்னால் அது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு சிலர் வந்து இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி விபிஎன் போட்டு எப்படி வேலை செய்ய வைக்கிறது. ஸோ இப்படி ஒரு கேங் சுற்றிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையுமே பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறதுக்கு ஒரு கேங் இருக்குது. சரி, மொத்தம் வந்து ஸ்கேம் நடக்குதாங்க. திரும்ப இந்த இடத்துக்கே வரேன். என்னென்னா ஸ்கேம் நடக்குதான். கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணதா சொல்லி கூட ஸ்கேம் நடக்குதான். என்கிட்ட கொஸ்டின் பேப்பர் இருக்குது, 5000 ரூபா கொடுங்க கொஸ்டின் பேப்பர் தரேன். இப்படி ஒரு கேங் சுற்று தான். எப்படின்னா நம்ம இந்த ஃபோன்ஸ்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, என்கிட்ட வந்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு ஐஃபோன் வாங்கிடலாம் 17 Pro Max அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுவாங்களே. 20,000 ரூபாய்க்கு டோக்கன் அட்வான்ஸ் ஒரு 2000 ரூபா கொடுங்க 10% அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு நம்பரை பிளாக் பண்ணி விட்டு போயிடுவாங்களே. ஸோ இந்த மாதிரிலாம் கூட சுற்றிக்கிட்டு இருக்காங்களாம். சரி, ஆனால் கேள்வி என்னென்னா டெலிகிராமில் மட்டும் தான் சுற்றுறாங்களா, இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் இல்லையா, இல்லைனா வேறு எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லையும் இல்லையா, இன்ஸ்டாகிராமில் இல்லையா, ட்விட்டரில் இல்லையா? ஏமாத்தணும்னு முடிவு பண்ணவன் எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு தானே இருப்பான். ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் தீர்வு இல்லையா அப்படின்னு தான் இருக்குது. அப்புறம் ஸ்கேம் புதுசாக நடக்குதாங்க. ஐயா எங்கே போனாலும் பிரச்சனை மட்டும்தான் பார்க்குறேன். இது என்னென்னா லேப்டாப்லாம் ஆர்டர் பண்ணால் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி வருது பார்த்தீங்களா. அந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியில் உங்களுக்கு கலர் மேட்ச் ஆகி மாடல் எல்லாம் மேட்ச் ஆனாலும் கூட நீங்கள் அங்கேயே வச்சு பூட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணிட மாட்டீங்க. ஸோ அப்போ அங்கேயே வச்சு பூட்டு கான்ஃபிகர் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா தான் தெரியுது நீங்கள் ஆர்டர் பண்ணது வந்து 32 GB RAM 1 TB ஸ்டோரேஜ். ஆனால் உங்களுக்கு வந்தது 16 GB RAM 512 GB ஸ்டோரேஜ். எப்படி வச்சான ட்விஸ்ட்டு? லெட்டெல்லாம் வைக்கல, லேப்டாப் உள்ளே வச்சு விட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, நீங்களே ஓடிபி கொடுத்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியும் பண்ணிட்டீங்க. அதே கலர் அதே மாடல் எல்லாம் கரெக்டாக இருக்கிறனால வாங்கிட்டு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டீங்க. இப்போ திரும்ப நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டுக்கு கால் பண்ணி கேட்பீங்க, ஐயா நான் வாங்கினது 32 GB RAM ஐயா, 1 TB ஸ்டோரேஜ் ஐயா, இது என்னையா பாதியாக இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் தானே ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியில் அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்வாங்க. ஸோ இது வந்து இதுக்கு எண்டே இல்லையா அப்படின்னா திரும்பியும் சொல்கிறேன், முதல்ல சொன்னது தான் இப்பயும் சொல்கிறேன். கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணணும்னு ஒருத்தனுக்கு தோணுதுன்னா ஏன் லீக் பண்ணுறான்? காசு கிடைக்குதுன்னு லீக் பண்ணுறான்ல. அந்த மாதிரி தான் காசு 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 காசை நோக்கி மட்டும்தான் எல்லாருமே பயணிக்கிறாங்கிறது தெளிவாக தெரியுது. மெஜாரிட்டி நிறைய பேர் வந்து அதுவும் இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய மோகம், இன்டர்நெட்டை பார்த்து இன்டர்நெட்டில் வந்து எல்லாருமே இவ்வளோ பயங்கரமாக வாழ முடியுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்து கெட்டு போய் குட்டி சோறானது தான் மிச்சம். ஸோ அதுதான் இங்கேயும் நான் பார்க்குறேன். நார்மலாகவே டெலிவரி பண்ணலாம். ஒரு செல்லர் வந்து இந்த மாதிரி ஏமாத்தணும்னு அவசியமே கிடையாது. ஒரு செல்லர் ஏமாத்துறான்னா அதுக்கு காரணம் என்ன? எல்லாருக்குள்ளரையும் பேராசை, ரொம்ப பெரிய பேராசை. சரி, ஸோ இது ஒன்றா இது உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேங்க. அப்புறம் மாதம் எப்போ பார்த்தாலும், குவார்ட்டர்லி பார்த்தாலும் சரி, மாதம் பார்த்தாலும் சரி, எப்போ பார்த்தாலுமே ஃபோன்பே டாப்பில் இருக்குங்க. 46.26%, கூகுள் பே 32.75%, பேடிஎம் 7.91. இந்த 7.91 வாங்கியிருக்கிற பேடிஎம்மை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, முன்னெல்லாம் வந்து எங்கே பார்த்தாலுமே இதோட சத்தம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம கிரிக்கெட் மேட்ச்சு, முக்கியமான சீரீஸ் இதெல்லாம் கூட தொகுத்து வழங்குவாங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தவங்க என்னடானா 3வது இடத்துல தான் இருக்காங்கன்னு. ஓகே, ஸோ இதை தாண்டி அவங்களுக்கு நிறையா பிரச்சனைகளையும் அவங்க எதிர்கொண்டுட்டு தான் இருக்காங்க. அப்புறம் நேவியா சூப்பர் மணி, இது ஃப்ளிப்கார்ட்டில் சூப்பர் மணி 1.8%. நேவி நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, நேவியும் ட்ரை பண்ணதில்லை, சூப்பர் மணியும் ட்ரை பண்ணதில்லை. பிம் வந்து 0.98%, ஃபேம் ஆப்பா 0.85, க்ரெட்டு 0.68, வாட்ஸ்அப் மூலமாக 0.65, ஆக்சிஸ் பேங்க் மூலமாக 0.58. இவங்களாம் தான் டாப். பீப்புள் ஆர் யூஸிங் வாட்ஸ்அப் யூபிஐ. ஆமாங்க, வாட்ஸ்அப் அதை வச்சு விட்டாலும் பாதி பிரச்சனை தீர்ந்துடும் போல். அப்புறம் டெலிகிராம் என்ன தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. இந்த யூஎஸ் கான்சுலேட் இருக்கு இல்லையா ஹைதராபாத்தில், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரோடுக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவென்யூ அப்படின்னு பேர் வைக்கலான்னு பார்க்குறாங்களா. எதுக்கு அப்படி தான் இருந்தது. இதை பார்த்ததுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஐயா என்னையா இது, இந்த காலத்தில் இப்படி ஒரு பேர் தேவைதானா? நம்ம ஊர்லேயே ஆப்ட பேர் இருக்காங்களே, அப்துல் கலாம் பேர் வைங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்துல் கலாம் பேர் வச்சா மாசாக இருக்கும். அப்துல் கலாம் அவென்யூ அந்த மாதிரி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகே அவென்யூன்னு ஷார்ட்டாக கூப்பிடலான்னு சொன்னால்
அதுக்கு கீழே ஐயா எல்லாரும் அஜித்குமார் நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு என்னென்னா தெலுங்கானாவில் ஏன் அஜித்குமார்னு நினைக்க போகிறாங்க ஏகேன்னு சொன்னால், நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே சொன்னால் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்துங்க ஃப்ளாக்ஷிப்லாம் இனிமேல் வாங்குற மாதிரி இருக்குமான்னு தெரில. ஆல்ரெடி X500 அல்ட்ரா, X10 அல்ட்ரா இதெல்லாமும் டெவலப்மெண்ட்டில் இருக்குன்ற மாதிரியான ஒரு சில நியூஸ் வருது. இந்த வருஷம் என்ன ப்ரைஸில் வந்ததோ அதோட அதிகமாக வருமா. அப்படி பார்த்தா விவோ வந்து 1.8 lakhsலையும் ஓப்போ வந்து 2 lakhsக்கும் வெறும் ஃபோன் மட்டுமே வரும் போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேஸ் ஃப்ளாக்ஷிப்பு இப்போ இந்த தடவை ஃபைண்ட் X9 வந்துச்சுல்ல, அந்த மாதிரி X10 அப்படின்னு ஒன்று வரும் இல்லையா, அதுவே உங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபா கிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எண்டே இல்லை. இப்படிலாம் போச்சுன்னா யாராலையுமே ஃபோன் வாங்கவே முடியாது இனிமேல். காஃப் சிரப்பு இந்த மாதிரியான சிறப்புகள்லாம் நம்ம வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? ஒரு டைம்லாம் வந்து எங்கள் அப்பாட்டெல்லாம் கேட்பேன், என்னப்பா இது, அதாவது எங்கே பஸ்ஸில் ஏற போகிற நேரத்தில் ஒரு சிலர் வந்து சிரப்பு வாங்கி குடிச்சிட்டு போவாங்க. வித்தியாசமாக இருக்குல்ல. அதாவது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ப்ரீத்திங் இஷ்யூ இல்லாட்டி வந்து சளி பிடிக்குங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையாக அந்த சிரப் குடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சிரப் குடித்தா என்ன ஆகும்னா ட்ரோசின் ஒரு மாதிரி அப்படி தூக்கம் வர மாதிரி ஆகும், போதை வர மாதிரி இருக்கும் இல்லையா. இதெல்லாம் உட்காந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னலாம் ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் ட்ரை பண்ணுறவங்க தான் நம்ம ஆளுங்க போல். சரி, மொத்தம் வந்து எந்த விதமான கன்சல்டேஷனும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு ஃபீலுக்காக மட்டுமே ஒரு சிலர்லாம் இந்த மாதிரியான சிரப்லாம் வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்காங்கங்கிறதுக்கு இந்த ஒரு கட் டவுன் பண்ணிட்டாங்களா? அதான் யாருக்குமே சிரப் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரில. ஆனால் இதை பற்றி கேட்கும்போது நம்ம சர்க்கிள்லேயே ஒரு சில டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அது அவங்ககிட்ட ஏங்க அப்போ இனிமேல் உங்களுக்கு ஜாலியில் ஒரு சிரப் வாங்கணுன்னா கூட உங்களை வந்து பார்த்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு போகணும்ல, ஜாலியில். சரி, ஓகே. ஆனால் பார்த்தீங்களா, எக்ஸ்ப்ளாய்ட் யாராவது எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்களை வச்சுருந்தா அதை போய் தேவையில்லாத ஒரு ஆங்கிளில் பயன்படுத்தி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்க வேண்டிய அந்த ஒரு சில விஷயங்கள் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் யாரால் கிரியேட் ஆகுதுன்னா சக மனிதர்களால் தான் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். இரிட்டேட் ஆகுது. இப்போ டெலிகிராம் வேணும் நான் யோசிச்சு பார்த்தோன்னா டீப்பாக யோசிச்சு அப்படி தான் வரும். ஒரு சிலரால் என்ன ஆகுது, எல்லாருக்குமே போச்சு, ஊதிட்டு போயிட்டாங்க. அடுத்துங்க குளோபல் ஸ்மார்ட் ஃபோன் சேலு வீக் வச்சு கம்பேர் பண்ணுறாங்க. போன வருஷம் இதே வாரம் எவ்வளோ சேல் ஆச்சு, இந்த வருஷம் இப்போ எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி. இதில் ஆப்பிளுக்கு மட்டும்தான் இயர் ஓவர் இயர் பார்த்தீங்கன்னா 10% சேஞ்ச் இருக்குது, அதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹுவாவே இப்போ அங்கே ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து 23% இன்க்ரீஸ் இருக்குது. சாம்சங்கு பார்த்தீங்கன்னா -1%, ஓப்போவுக்கு -10%, விவோக்கு -19%, ஷவுமிக்கு -17%, அதர்ஸ்க்கு -19%. ஓவரால் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 100 ஃபோன்னா இந்த வருஷம் 92 ஃபோன் தான். ஸோ இது பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா ப்ரைஸ் ஹைக் தான், அதோட இம்பேக்ட் தான். அப்புறங்க இதையும் சொல்லணும்னு நினச்சேன், ரியல்மி GT70 அது வேறு உங்களுக்கு 23-24 குரோமாவில் கிடைக்குதுன்னு வேறு சொல்கிறாங்க. ஸ்டாக் இருந்தால் அதையும் ட்ரை பண்ணுங்கள். ப்ளஸ் இகாம் சைட்ஸ்லேயும் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு சில லொக்கேஷனில் போக்கோ X7 Pro வந்து 23,000 கிடைக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதாவது ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது, ஆனால் எல்லா லொக்கேஷனுக்கும் டெலிவரபிளாக இல்லை. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. நத்திங் ஃபோன் 3 இன்னும் நிறையவே ஸ்டாக் இருக்குது. ஸோ ஃபோன் 3யும் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பேங்க் ஆஃப் பரோடா வேறு என்னென்ன மாதிரிலாம் இருக்கோ போண்டா பேங்க் மாதிரி எல்லா பேங்க்குக்கும் பார்த்தீங்கன்னா 18,000 20,000 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகிடுது, 512 GB மாடலே நீங்கள் வந்து 40,000 42,000 வாங்க முடியுது. நார்மலாக அது வந்து 59,999 இருக்கும். நீங்கள் 20,000 18,000 அந்த மாதிரியான கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 41,999 கிடைக்குதுங்க. இது வந்து எந்த விதமான அடிஷ்னல் எக்ஸ்சேஞ்சோ வேறு எதுவுமே பெனிஃபிட்ஸ் இல்லாமல். ஸோ அதனால் அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல டிவைஸ் தான். ஸோ நான் பார்க்குறேன், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் உள்ள டிவைஸ் லிஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் என்னென்ன மாதிரியான டிவைஸ் இருக்குன்னு. அப்புறம் டர்போ ப்ரைஸிங் தெரிஞ்சிருக்கோம். ரெட்மி டர்போ ப்ரைஸிங்கை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு என்னமோ கரண்ட் ட்ரெண்டில் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு அதுக்கும் ப்ரைஸிங் வந்து நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் உங்களோட கருத்துக்களுக்கு நான் அவ்வளோ காத்துக்கிட்டு இருப்பேன். அப்புறம் கடைசியாக சொல்லணுன்னா OnePlusங்க, எதுக்கு வருத்தப்படுறீங்க, நீங்களாம் இனிமேல் வருத்தமே படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பில் அவங்களால எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி ப்ரைஸ் ஹைக் பண்ணி வச்சுருக்காங்க. தப்புன்னு சொல்ல முடியல. ஆனால் 73,000 ரூபாய்க்கு ரிலீஸ் ஆகும்போது, அதாவது 72,999 லான்ச் ஆகும்போதே நமக்கு வந்து என்னையா இது OnePlus திடீர்னு போசுக்குன்னு இவ்வளோ பெரிய ஜம்ப் அடிச்சு அப்படின்னு தோணுச்சு. பட் இவன் அடிச்சதெல்லாம் ஜம்ப் இல்லை, இவங்க கூடவே சேர்ந்து ரியல்மியும் ஐக்கும் அடிச்சாங்கன்னு வைங்க. பட் இப்போ என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 12/256 மாடலே வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வைங்க, ஸ்க்ரீன்ஷாட்டோடு இருக்குது. 85,999 ரூபாய் மட்டுமே 12/256. இதுவே வந்து 16/512 மாடல் நீங்கள் போகிறதா இருந்தால் 93,999 ரூபாய் மட்டுமே. ஸோ இப்போ யாராவது இந்த ஃபோனை வாங்குவாங்களா? சத்தியமாக தெரில. ஆல்ரெடி கடந்த 3 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா OnePlusோட அஃபிஷியல் ஸ்டோரில் OnePlus 15 வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருந்திருக்கு. ப்ரைஸ் இப்போ ரிவைஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ ஸ்டாக் வந்துருச்சு.
ஓகே, ஸோ இப்படி தாங்க இருக்குது. ஃப்ளாக்ஷிப்போட நிலமை வந்து இப்படி தான் இருக்குது. இனிமேல் ஃப்ளாக்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்து பக்கமே ஒதுங்க முடியாது போல இருக்குது. இந்த ஃபோனோட ப்ரைஸை பற்றி பார்க்கும்போது, அதாவது டர்போ 5 ரெட்மி டர்போ 5ஓட ப்ரைஸை பார்க்கும்போது, அப்போ தான் டெக்னோவில் வந்து போவா 8 வந்திருக்கு இல்லையா, 7100 டிமென்சிட்டி ப்ராசரோட உங்களுக்கு வந்து எல்சிடி ஐபிஎஸ் எல்சிடி ஃபுல் ஹெச்டி பேனல் 30,000 ரூபாய்க்கு. ஸோ அதை யோசிச்சு பார்க்கும்போது தான் இந்த ஃபோனோட வேல்யூலாம் ஓரளவுக்கு பெட்டர்னு தோண ஆரம்பிக்குது. அப்படியே ஆண்ட்ராய்ட் 17 ஸ்டேபிள் வர வந்துருச்சுங்க. பிக்சல் 6 2 பிக்சல் 10 சீரீஸ் 6 சீரீஸ்க்கு ஆக்சுவலாக வந்து 3 மேஜர் அப்டேட் தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் 5 மேஜர் அப்டேட்டாக மாற்றிருந்தாங்க. அண்ட் ஆண்ட்ராய்டு 17 தான் 6க்கு வந்து லாஸ்ட் அப்டேட்டு. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு எல்ஹெச்டிசி வந்திருக்கும் ஸ்டேபிளில். அது மட்டும் இல்லாமல் QPR அப்டேட் வந்து பீட்டாவில் போயிட்டு இருக்கு இல்லையா, அது வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு பிளர் மாதிரியான விஷயங்கள்லாம் வருங்க. நிறைய பேர் இப்போ ஆண்ட்ராய்ட் 17 இன்ஸ்டால் பண்ணிட்டு எங்கே எனக்கு பிளர் ஃபீச்சரே காணும்லாம் கேட்காதீங்க. அதுக்கு காரணம் இதுதான். உங்களுக்கு இதுக்கப்புறமும் அப்டேட்ஸ் வரும். அதன் மூலமாக தான் உங்களுக்கு அந்த பிளர் மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ள இன்ட்ரடியூஸ் ஆகும். எனக்கு வந்து இப்போ ஒன்றே ஒன்று தான், பிக்சல் 6a யூசர்ஸ்க்கு எப்படி இருக்குது ஆஃப்டர் ஆண்ட்ராய்ட் 17ங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உடனேலாம் சொல்ல வேணாம். ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்.